பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான மசாலாலாம் சிக்கனில் போட்டு மேரினேட் பண்ணி 1 hour ஊற வச்சிடணும். அதுக்கு நான் எடுத்திருக்க மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, தயிர் 50 ml. இதெல்லாம் போட்டு நல்லா சிக்கனோடு சேர்த்து நல்லா கலந்து 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் தொக்கு செய்ய போகிறோம். சிக்கன் தொக்கு செய்ய ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் கடலை எண்ணெயை போட்டிருக்கேன். எண்ணெய் சூடான உடனே 3 மீடியம் சைஸ் ஆனியனை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை எண்ணெயில் போட்டிருக்கேன். அது எண்ணெயில் வெங்காயம் வதங்குது. கூடவே 3 பச்சை மிளகாய் கீறினது அதையும் அந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கிளறி விடணும். அது கூடவே கருவேப்பிலையும் இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இதெல்லாம் வதங்கும் போதே 1/2 ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கணும். அதுவும் ஆனியனோட நல்லா சேர்த்து கலந்து நல்லா எண்ணெயில் நல்லா வறுபடுற அளவுக்கு கலந்து விடணும். இப்போ நம்ம சால்ட் சேர்க்குறோம். ஆல்ரெடி மேரினேட் பண்ணும்போதே நம்ம அதில் சிக்கன்லேயும் உப்பும் போட்டிருக்கோம். இருந்தாலும் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கணும். தேவைன்னா திரும்ப செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூனு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அந்த ஆனியனோட சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணும்போது எல்லா மசாலாவும் போட்டுட்டோம். ஸோ அதனால் இதில் இப்போ தேவையான அளவு ஜஸ்ட்டு கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணுன்றதுக்காக கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். எல்லாமே நம்ம அந்த சிக்கன் ஊற வைக்கும்போது எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டோம். ஸோ இப்போ எதுவுமே மசாலா போடணும்னு அவசியம் இல்லை. தக்காளி கட் பண்ண தக்காளி 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி, கொஞ்சம் தொக்கு கொஞ்சம் நமக்கு அதிகமாக வேணுன்றதுனால தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். அந்த தக்காளியும் அதில் சேர்த்துட்டு கூடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் ஆட் பண்ணுறோம். இந்த சிக்கனோட இதுக்கு தண்ணி தேவையில்லை. சிக்கன் ஊற வச்சுருந்த அந்த கடாயில் இருக்க தண்ணியே அது கொஞ்சம் அந்த தண்ணியை ஆட் பண்ணால் போதும். கடாயில் இருக்க ஒரு 1/2 டம்ளர் கடாயில் தண்ணி ஊற்றி அதில் கடாயில் இருக்க மசாலாவை நல்லா அலசி இதில் ஊற்றி அதை வேக வச்சாச்சு. சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. அது 75% ஓவர். இப்போ நம்ம வச்சுருக்க இந்த மல்லி இலையும் புதினா இலையும் போட்டு அதில் கிளறி விட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் செம்மி கிரேவியாக வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரமும் இதில் தூக்கலாக இருக்கும். இப்போ ப்ளைன் பிரியாணி செய்வதற்கு ஒரு வட்டா வச்சாச்சு. அதில் 8 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டேன். அந்த எண்ணெய் சூடானோடனே எடுத்து வச்சுருந்த கரம் மசாலா, பட்டை, லவங்கம், கிராம்பு அது போட்டாச்சு. அதை வெடித்த உடனே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து நான் அதில் போட்டுட்டேன். வெங்காயம் நல்லா வதங்க விடணும். அது நல்லா ஆனியன் ஃப்ரை ஆகி ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோடனே புதினா கொத்தமல்லி ஒரு பிடி எடுத்து அதையும் இதில் போட்டு கிளறி விட்டாச்சு. அந்த புதினா நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே 150 ml தயிர் போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு லெமன் பிழிஞ்சு விட்ருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறி விடணும். தயிர், வெங்காயம், புதினா கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா கிளறணும். இந்த பிரியாணியில் ஒன்றுமே நம்ம சிக்கன் போடலைன்னா பிரியாணியோட டேஸ்ட் கொடுக்காது. ஃப்ளேவருக்காக சும்மா கொஞ்சோண்டு அந்த வாங்கியிருக்க 1 கிலோ சிக்கனில் சின்ன சின்ன பீசஸாக கொஞ்சம் எலும்பு துண்டாக எடுத்து அதை இதில் போட்டு சேர்த்து அந்த ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக சேர்த்து இந்த வெங்காயத்தோடையே சேர்த்து கிளறிடும். அப்போவே அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்தாச்சு. அப்புறம் வெட்டி வச்சுருக்க தக்காளியும்
இதோட போட்டு எல்லாம் ஒன்று சேர கிளறி விடணும். இந்த ஆனியன்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், சால்ட்டு, தேவையான அளவுக்கு சால்ட்டையும் போட்டு இதை நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், அதில் எண்ணெய் நல்லா பிரிகிற அளவுக்கு அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எண்ணெய் பாருங்கள் நல்லா தெரியுது, பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது. நல்லா ஓரளவுக்கு சிக்கன் அந்த தண்ணியெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் அந்த வெங்காயத்தில் விடுற தண்ணியெல்லாம் கலந்து நல்லா ஓரளவுக்கு கிரேவி ஆனதுக்கப்புறம் இப்போ 1:2 ரேஷியோவில் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். தண்ணி அளந்து ஊற்றி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம 1/2 மணி நேரம் முன்னவே அரிசியை கழுவி ஊற வச்சுருந்தேன், பிரியாணி அரிசியை. அது இப்போ தண்ணி ஏறிவிட்டு அந்த உலையில் போடுறோம். அரிசி போட்டு நல்லா கிளறிட்டு இப்போ அதையும் லிட்டு போட்டு வெயிட் பண்ணணும். 1/4 மணி நேரத்துலேயே சாதம் நல்லா பலன்னு வெந்துருச்சு. பாருங்கள், அதில் சும்மா பேருக்கு போட்டிருந்த அந்த சிக்கனும் அதில் பாருங்கள் மேலே இருக்குது. நல்லா சாதம் சூப்பராக வந்திருக்கு. சாதம் இன்னொரு தடவை நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் தம் விட்டு க்ளோஸ் பண்ணி இறக்க வேண்டியது தான். சாதம் ரெடி ஆகிடுச்சு. கூடவே இப்போ பாருங்கள் சிக்கன் தொக்கு, அதுக்கு மேலே சாதம் வச்சு ஹோட்டலில் பரிமாறுறது போலவே எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் ரொம்ப சூடாக இருக்கவே அந்த கிண்ணத்தை பிடிக்க முடியல. சாதம் ரொம்ப சூப்பராக இருந்தது. கிரேவி ரொம்ப ஸ்பைஸியாகவும், ரைஸ் அந்தளவுக்கு ஒன்றும் கம்மியான டேஸ்ட் தான், பட் நல்லா இருந்தது இந்த கிரேவியோட சாப்பிட. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.